வீக்லி பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டாப் 5 ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஐடியாஸ் 2025 இந்த இயரில் என்னென்ன ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்களது வீட்டுக்கு தேவையான சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் மற்றும் சுத்தமாகவும் கலப்படமின்றியும் தயாரிக்கப்பட்ட நாட்டு சர்க்கரை வாங்க rajalifarms.in என்ற இணையதளத்தை அணுகவும். சுத்தமானது, உண்மையானது. ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஐடியா நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த வில்லேஜ் ராஜாங்க. இவங்க இந்த கம்பெனியோட பேருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா பாலையும் கிராமத்துலேருந்தே சோர்ஸ் பண்ணி அவங்களோட எல்லா ஸ்டோர்ஸ்க்குமே சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 80க்கு மேலே அவுட்லெட்ஸ் தமிழ்நாடு மற்றும் இந்தியா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும். அவங்களோட மெனு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரோஸ் மில்க் மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. 30+ வெரைட்டிஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராயல்ட்டி ஃபீஸ் சுத்தமாக கிடையாதுங்க. அது இல்லாமல் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன நம்மளுக்கு கட்டமைப்பு வேணுமோ எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவைப்படும் இடம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 80 ஸ்கொயர் ஃபீட் மினிமமாக நம்மளுக்கு தேவைப்படும் குறைந்தபட்சம். வேலையாட்கள் எத்தனை பேர் நம்மளுக்கு தேவைப்படுவாங்கன்னு பார்த்தோம்னா, குறைந்தபட்சம் 2 பேர் தேவைப்படுவாங்க. குறைந்தபட்சமான முதலீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம் முதலீடு பண்ண வேண்டியதாக இருக்கும். இவங்களை எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, Q&Q ஃபார்மசிங்கிற ஒரு அஃபோர்டபுள் மெடிசன் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மசி அவுட்லெட் தாங்க இவங்க ஜென்ரிக் மெடிசன்ஸ் எல்லாமே இவங்களோட ஸ்டோரில் அவைலபிளாக வச்சுருக்காங்க. எல்லாமே விலை குறைவான மெடிசன் அப்படிங்கிறனால நல்லாவே சேல்ஸ் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது. இவங்களோட நெட்வொர்க் பார்த்திங்கன்னா 28க்கு மேலே ஸ்டோர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகையில் மாதம் 1% கேரண்டீட் ரிட்டர்ன் அவங்க உங்களுக்கு தராங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 12% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலே யாருமே கொடுக்காத மணி பேக் பாலிசி அப்படிங்கிறதும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட ரீசெண்ட் இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் 150லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவைப்படும். வேலையாட்கள் எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 2 பேர் தேவைப்படுவாங்க. அது இல்லாமல் குறைந்தபட்ச முதலீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15 லட்சம் குறைந்தபட்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் போடக்கூடிய அவுட்லெட் பொறுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேரி ஆகும். இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த URLல அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெல்லை கருப்பட்டி காஃபிங்க. இந்த நெல்லை கருப்பட்டி காஃபி பற்றி நம்ம ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ வேணுன்னா கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது உண்மையிலேயே ரொம்பவே ப்ராஃபிட்டபிள் நல்ல ஒரு மாடலுங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸோட பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். இவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே 100+ அவுட்லெட்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இவங்க கருப்பட்டி காஃபி மட்டும் இல்லாமல் டீ, ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கனால இவங்களோட சேல்ஸ் ரெகுலராகவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெகுலர் அண்ட் ஸ்டேபிள் இன்கம் இவங்க கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 to 12 மந்த்ஸ்லேயே நம்மளால் எடுக்க முடியுது. இது இவங்களோட ஃப்ரான்ச்சைஸோட பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம். தேவைப்படும் இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். 800 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரம்மாண்டமாகவும் நம்மளால் இதை தொடங்க முடியும். இதுக்கான வேலையாட்கள் எவ்வளோ குறைந்தபட்சம் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 பேர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. குறைந்தபட்ச முதலீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 லட்சம் ரூபாய்ங்க. இது இருக்கிறதுலேயே பேசிக்கான ஸ்மால் செட்டப்கான காஸ்ட்டுங்க. இது 25 lakhs வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இவங்க ஃப்ரான்ச்சைஸ்க்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த URLல இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாவ் மோமோஸ் அப்படின்னு சொல்லப்படுற மோமோஸ் வெரைட்டி ஆஃப் மோமோஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு அவுட்லெட்னு நம்ம சொல்லலாம். இவங்க பார்த்திங்கன்னா
கரெக்டான டைமில் நல்ல ஒரு மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்கன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, மோமோஸ்க்கான டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மோமோஸ் கிடைக்கிறதில்ல. ஆனால் அந்த மோமோஸ்க்கான க்ரேஸ் வந்து ரொம்பவே அதிகம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். இவங்க இந்தியா ஃபுல்லாக 13 சிட்டிஸில் 200+ அவுட்லெட்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இதுலேயே நம்ம அவங்களோட ஒர்த்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் நம்ம வந்து எடுக்கும்போது ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்களோட வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா, அவங்களோட மெனுவை பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து இனோவேஷன் வந்து பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இன்ஷூர் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃபார் ஃபுல் டீட்டெயில்ஸ். இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம அதாவது இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான இடம்னு பார்த்திங்கன்னா 250 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 300 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். குறைந்தபட்ச வேலையாட்கள்னு பார்த்திங்கன்னா 2லேருந்து 5 பேர் வந்து தேவைப்படுவாங்க. குறைந்தபட்ச முதலீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 250 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 8 lakh வந்து தேவைப்படுங்க. இவங்களை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்து நான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிளிங்கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி சர்வீஸுங்க. இவங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, க்ராசரிஸ் அண்ட் அதர் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணி 10 minutesல வந்து டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட அஷூரன்ஸ். அவங்களோட பிஸ்னஸும் அதுதான். இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும்போது நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இவங்க ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இவங்களோட ஃப்ரான்ச்சைஸியாக ஆகும்போது நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் 30% வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இவங்க அதுவும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறனால நல்லாவே ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம 24/7 பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதில் வந்து அவுட்புட் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி 24/7 ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டோர் தான் இது. இதை வந்து நம்ம டார்க் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சேல்ஸ் ஆர்டர்ஸ் நம்ம வந்து எடுக்க தேவையில்லை. மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம வரக்கூடிய சேல்ஸ் ஆர்டர்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் போதும். ஆனால் வந்து டைமுக்கு வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான இடம்னு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இடம் தேவைப்படும். அது இல்லாமல் நம்மளுக்கு குறைந்தபட்சம் 3 ஆட்களாச்சும் குறைந்தபட்சம் தேவைப்படுவாங்க. அது இல்லாமல் குறைந்தபட்ச முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுங்க. இவங்க ஃப்ரான்ச்சைஸ்க்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஹிடன் காஸ்ட் ஆர் ஹிடன் பாலிசிஸ் வந்து இருக்கலாம். ஸோ கிளியராக செக் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் எந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஐடியாவை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.